யார் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க? தேமுதிக நடந்துட்டு இருக்குன்னு சொல்றோம். சார் இதெல்லாம் நீ அந்தந்த கட்சியில் போய் கேட்கணும். என்ன கேட்டா எனக்கு என்ன எப்படி தெரியும்? பாரதிய ஜனதா என்ன எடுக்குது, பாட்டாளி அந்த கட்சியுடைய தலைவர்களை போய் கேட்டீங்களா அதுக்கு உண்டான விட கிடைக்கும். நான் சொல்றேனே, நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினா உங்களை எல்லாம் அழைச்சு நாங்க பேசுவோம். தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்தினா உங்களை அழைச்சு பேசுவோம். எதிர்கட்சி துணைத் தலைவர் அதுவா? ரைட். எனக்கு இன்னும் அவரே என்ன முடிவு பண்ணல, நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. எம்எல்ஏவுக்கு தகுதி இருக்குதா இல்லை என்று சட்ட வல்லுநரோடு கலந்து ஆலோசித்து தெரிவிக்கணும் தான் சொல்லியிருக்காரு. நீ உடனே சட்டமன்றம் கொடுத்த மாதிரியும் உடனே மேதக ஆளுநருக்கு அனுப்பிச்ச மாதிரியும் நீங்களே ஒரு கற்பனை பண்ணி சொன்னா அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அது எனக்கு தெரியல. பாஜகவோடு கூட்டணி நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்க, கூட்டணி அமைச்சிட்டாங்க. இந்த நிலையில இது அதிமுக ஓட்டுகள் அந்த பக்கம் பாஜக திரும்ப வாய்ப்பு அமையுமா? தேர்தல் பொறுத்திருந்து பாருங்கள். மக்கள் தான் தேர்தலில் மக்கள் தான் எஜமானர்கள். யார் வெற்றி பெறுவார்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற காலத்திலே பல பேர் வெளியில் போனாங்க, எல்லாமே செல்லாத காசு ஆகிட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் துரோகம் செய்யறாங்களோ அவர்களெல்லாம் விலாசம் தெரியாத போவாங்க. அப்படித்தான் இவர்களும் போறாங்க. இன்னும் தேதியே அறிவிக்கலீங்களே. நாடாளுமன்ற தேதி அறிவிச்ச பிறகு தானே மற்ற வேலையெல்லாம் நடக்கும். நாடாளுமன்ற தேதி அறிவித்தவுடன்